ஓம் சாந்தி 16/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய ஜீவன் முக்தியின் வள்ளலாக இருப்பவர் உங்களுடைய தந்தையாக ஆகிவிட்டார். எல்லாருக்குமே, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வழிகாட்டி அவர் தான். சத்கதி கொடுக்கணும், ஜீவன் முக்தியை அளிக்கக்கூடிய வள்ளல் அவர் நம்மளுடைய அப்பாவாயிட்டாரு. நீங்கள் அவருடைய குழந்தைகள், நம்மெல்லாம் அவருடைய குழந்தைகள். ஆகவே உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும், நஷா இருக்க வேண்டும்ன்றாரு. கேள்வி: எந்த குழந்தைகளுடைய புத்தியில் பாபாவின் நினைவு நிரந்தரமாக இருக்கவே முடியாது? பதில்: யாருக்கு முழுமையான நம்பிக்கை இல்லையோ அவர்களுடைய புத்தியில் நிலையாக நினைவிருக்க முடியாது. அதாவது பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்கிறது சிவபாபா தான். சிவபாபா தான் இந்த முரளி எடுக்கிறாரு. இது மேல நம்பிக்கை இல்லாம சிலர் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏதோ வந்திருப்பாங்க, யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்திருப்பாங்க. மற்றபடி அவங்க முழுமையான நம்பிக்கை இல்லாம கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களோட புத்தியில பாபாவுடைய நினைவு நிலையாக இருக்காதுன்றாரு. நமக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை எனில் யாரை நினைவு செய்வார்கள்? நமக்கு சொல்லி கொடுக்குறவரே கடவுள் தான் அப்படின்றத நம்பவே இல்லை அப்படின்னா அப்புறம் அவரை எப்படி நினைவு செய்வாங்க? யார் மிகவும் சரியாக புரிந்து கொண்டு நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அழிந்து விடும்ட்டு சொல்றாரு. இப்ப நம்மளை யார் பாபா சரியா அவர் புள்ளியா இருக்கிறாரு, அவர் நிராகார் பரம்பிதா பரமாத்மா, அவர் உடல் வேணும்னு கீழே பிரம்மா உடல்ல அவதரிச்சு நமக்காக ஞானம் சொல்றாரு. அவரை சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்யும் போது நம்மளுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்றாரு. தந்தை தானே தன்னுடைய மற்றும் தனது வீட்டின் சரியான அறிமுகத்தை தருகின்றார். அவரே வராரு. அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்ட்டு பக்தியில சொல்லுவாங்க. அவரே சொன்னாதான் அவரை பத்தி தெரியும் இல்லையா? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பக்தியில சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளே கூட ஒன்று சொல்லுவோம், பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவர் பேர் அது, இவர் பேர் இது, கடவுளுடைய பேர் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் இப்படி வருவாரு அப்படி வருவாருன்னுவாங்க. அதெல்லாம் யார் என்ன சொன்னாலும் அது தவறு. அவரை பத்தி அவரே சொல்லும் போதுதான் கரெக்டா சொல்லுவார் இல்லையா? அதனால அவரே தந்தை தானே தன்னுடைய மற்றும் தனது வீட்டின் நான் எங்கிருந்து வரேன்ற சரியான அறிமுகத்தை தருகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் அர்த்தமானது எப்பொழுதும் குழந்தைகளுக்கு நினைவில் இருக்கும். நமக்கு தெரியும் இல்லையா? ஓம் சாந்தினா, ஓம் என்றால் நான் ஆத்மா, சாந்தினா நான் சாந்த ஸ்வரூபமானவன். நம்மகிட்டே அந்த அமைதி இருக்கு, நம்ம எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை. நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூபமானவன் தான் ஓம் சாந்தி. நாம் ஆத்மாக்கள், நமது வீடு நிர்வாண தாமம் மூலவதனமாகும் பாபா சொல்றாரு. நம்மளாம் ஆத்மாக்கள். நம்ம எங்க இருந்து வரோம்னா பரந்தாமம், நிர்வாணதாமம், மூலவதனம் எல்லாமே அதுதான். மேலும் பக்தியில் மனிதர்கள் எப்படியெல்லாம் முயற்சி செய்தாலும் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பது கூட தெரியாது. நமக்கு நல்லா தெரியும். நம்ம கூட பக்தி பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். பக்தியில நம்ம அங்கங்க சுத்தி தெரிவானா எங்க போகணும்னே தெரியாது. எங்க போகணும், கடவுள் எங்க கிடைப்பாரு, எது நமக்கு டெஸ்டினேஷன் எதுவுமே தெரியாது. முக்தின்றது தெரியும், ஆனா முக்தி எங்க போய் கிடைக்கும், எப்படி போகணும், முக்தினா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. பக்தியில முக்தின்றது விடுதலை அடையிறது. அதாவது இந்த உடல் வாழ்க்கையில இருந்து, எல்லா பிரச்சனைகள்ல இருந்து, எல்லாத்துல இருந்து விடுதலை அடைஞ்சு நம்ம பரந்தாமத்துக்கு போறது, அதுதான் முக்தி. அது பக்தியில சுத்தமா நம்ம யாருக்குமே தெரியாது. நமக்கு நல்லா நம்மளை கேட்டு பார்த்தோம்னா நமக்கு ஞானத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த ஞானம்லாம் நமக்கு புத்தியில கிடையாது, பக்தியில கிடையாது. சுகம் துக்கம் எதிரில் இருக்கிறது என்பது கூட தெரியாது. பக்தியில சுகமும் இருக்குது துக்கமும் இருக்குதுன்றது கூட தெரியாது. யாகம் ஜபம் தானம் புண்ணியம் செய்தும் கூட படிப்படியாக கீழே தான் இறங்கி விட்டனர். பக்தியில எல்லாமே செய்யறாங்க, யாகம் ஜபம் தானம் புண்ணியம் எல்லாம் தான் செய்யறாங்க. இருந்தாலும் ஏறலையே, யாரும் சந்தோஷமா இல்லையே, எல்லாம் கீழே தான் இறங்கி விட்டனன்றாரு. இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைத்து விட்டது. இப்ப நமக்கு ஞானம் கிடைச்சிருச்சு, எனவே பக்தி முடிந்து விட்டதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஞானம் பிகே ஆயிட்டீங்க, ஞானம் கிடைச்சிச்சுனாலே பக்தி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மணி அடிப்பது மேளம் கொட்டுவது போன்ற சூழ்நிலை முடிந்து விட்டதுன்றாரு. பக்தியில தானே மணி அடிப்பாங்க, மேளம் கொட்டுவாங்க. இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம சைலன்ஸ்ல போயிடணும். நம்ம தந்தையை நினைவு செஞ்சு பாவத்தை அழிக்கணும், அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. ஞானத்துக்கு வந்த பிறகு அதெல்லாம் தேவையில்லைன்றாரு. புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் வித்தியாசம் இருக்கும் அல்லவான்றாரு.
பழைய உலகம் வேற, புதிய உலகம் வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. புதிய உலகம் தூய்மையான உலகமாகும். குழந்தைகள், உங்கள் புத்தியில் சுகதாமம் இருக்கிறது. சுகதாமத்தை சொர்க்கம் எனவும், துக்கதாமத்தை உலகத்தை நரகம் எனவும் அழைக்கிறோம்ட்டு பாபா சொல்றாரு. மனிதர்கள் அமைதியை விரும்புறாங்க, ஆனால் அந்த உலகத்திற்கு யாருமே போக முடியதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாருமே இப்போ வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் தான் இருக்குது இந்த உலகத்துல. உறவினர்கள் இருக்காங்க, வீட்டுல இருக்காங்க, எல்லாம் அங்க போறாங்க, இங்க போறாங்க, கோயிலுக்கு போறாங்க. இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை, எங்கேயாவது போகணுன்றாங்க. ஏன் சொல்றாங்க? அமைதி விரும்புறாங்க. ஆனா அந்த உலகத்திற்கு யாரும் போக முடியாது. உடம்பு விட்டு போனாதான் போக முடியும். அமைதி வந்து பரந்தாமத்துல தான் இருக்கு. நான் இங்கு பாரத தேசத்தில் வந்து குழந்தைகள் உங்களை அழைத்து செல்கிறேன்ட்டு தந்தை சொல்றாரு. பாபாவே சொல்றாரு. அவர் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்ற மாதிரி அவர் தான் கடைசியில வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு பரந்தாமத்துக்கு. பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. நிராகாரமானவர் அவசியம் சாக்கார ரூபத்தில் வர வேண்டும் அல்லவா? கண்டிப்பா கடவுள் வந்து மேலேருந்து கீழே வந்தாகணும்ல, வந்தாதானே நற்கதி அளிக்க முடியும். அதனால ஏதோ ஒரு ரூபத்துல வர வேண்டும் அல்லவான்றாரு. சாக்கார உடல்ல வரணும். சரீரம் இல்லாமல் ஆத்மாவால் எதுவும் செய்ய முடியாது அல்லவா? இப்ப அந்த ஆத்மா வந்து உடலை விட்டு போயிடுச்சுன்னா அதால எதுவும் செய்ய முடியாது. சரீரம் இல்லையெனில் ஆத்மா தனியாக அலைந்து கொண்டிருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ உடல் போயிடுச்சுன்னா அந்த ஆவி வந்து அலைஞ்சிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. சில நேரம் வேறு ஒருவரின் சரீரத்தில் பிரவேசமாயிடும். சில ஆசைகள்லாம் நிறைவேற ஆத்மாக்கள் வந்து வேற உடல்ல நிறைவேறி அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றுக்குவாங்க. சிலருக்கு அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும்னு ஆசையா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பெண்கள் உடல்ல ஏறிட்டு அந்த சாப்பிட்ற ஆசையெல்லாம் நிறைவேற்றுக்குவாங்க. அந்த மாதிரி கூட ஆவிகள் அலையும். அது ஆத்மா தான். சில ஆத்மா நல்லதாக இருக்கும், சில ஆத்மா குழப்பம் ஏற்படுத்தி ஒரேடியாக புத்தியை கெடுத்து விடும்ன்றாரு. அதுலேயே நல்ல ஆத்மாக்களும் இருக்குது, ஆவிகள் கெட்ட ஆவிகளும் இருக்குது, ஆத்மாக்களும் இருக்குது. அது ஒரேடியா புத்தியை எடுத்துருன்றாரு. உடம்புக்குள்ள ஏறி நல்லவங்கள கூட கெட்டவங்களா மாத்திரும். அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன செய்யறாங்கன்ட்டு. ஏன்னா வேற ஒரு ஆவி, வேற ஒரு ஆத்மா அவங்களோட பிரவேசமாயி அந்த மாதிரி செய்ய வச்சிரும். ஆத்மாவுக்கு சரீரம் அவசியம் வேண்டும் அல்லவான்றாரு. அப்ப கண்டிப்பா உடம்பு இருந்தாதான் நம்மளுடைய இதை எல்லாத்தையும் நிறைவேற்றிக்க முடியும். அதே போன்று பரம்பிதா பரமாத்மாவுக்கும் சரீரம் இல்லையெனில் பாரதத்தில் வந்து என்ன செய்வார்? அதை இப்ப பாபா எதுக்கு இதெல்லாம் சொல்றான்னா, உடம்பு இல்லாம நான் என்ன செய்யறது? மேல இருந்து சொன்னா எல்லாம் திருந்திருவாங்களா? கீழே வந்து சொல்லும் போதே யாரும் திருந்த மாட்டாங்க. ஒரு உடம்புல வந்து வாய் மூலமா சொல்லும் போதே நீ தான் சொல்றியான்ட்டு கேக்குறாங்க, நம்ப மாட்டாங்க. கடவுள் தான் வந்திருக்கிறாரான்னு நம்ப மாட்டாங்க. இது வேற மேல இருந்து அசிரிய குரல்லாம் கேட்டா ஒரு நாள் கேட்பாங்க, அப்புறம் அதோட விட்டுட்டு வேலையை பார்ப்பாங்க இல்லையா? கீழே வந்து தான் எல்லாமே ப்ராக்டிக்கலா தான் பண்ணி ஆகணும். வந்து கிளாஸ் இருக்கணும், எல்லா ஆத்மாவையும் மாத்தணும், அப்புறம் தான் கூட்டிட்டு போகணும். அவங்களுக்கும் அவகாசம் கொடுக்கணும் இல்லையா அவங்க மாறுறதுக்கு. ஏன்னா 63 ஜென்மமா நம்ம தலைக்கீழா தொங்கிட்டோம். இப்ப திரும்ப ஆத்ம உணர்வுக்கு வரணும்னா அவர் வந்து கிளாஸ் இருக்கணும்னா அவர் உடம்புல தான் வந்தாகணும். அதனாலதான் அவருக்கும் சரீரம் வேணும். சரீரம் இல்லைன்னா அவர் வந்து என்ன செய்வார்? பாரதமே அழியாத கண்டமாகுன்றாரு. பாரதம் தான் என்னைக்குமே அழியாத கண்டம். அது தோண்டனா சொல்லுவாங்க இது வந்து லட்சக்கணக்கான ஆண்டுகளா இருக்குதுன்ட்டு. ஏன்னா பாரதம் அழியாமலே இருக்கு இல்லையா? அது அப்படியே 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை அழியுதுன்னா பரவாயில்ல, அழிய மற்ற கண்டங்கள்லாம் தண்ணிக்குள்ள போயிடுது. ஆனா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட பாரத கண்டம் அழியறது இல்லை. பாரதம் அப்படியேதான் இருக்கு, சுற்றி அந்த ஆளிலை ஷேப்ல இருக்குது. சத்தியுகத்தில் ஒரே ஒரு பாரத கண்டம் தான் இருந்தது. மற்ற எல்லா கண்டங்களும் அழிந்து விடும்ட்டு பாபா சொல்றாரு. மற்ற எல்லா கண்டங்களும் அழிஞ்சிடும், ஆனா பாரதம் மட்டும் அழியாது. ஆனா மாற்றம் ஏற்படும், பாரதத்துல மாற்றம் ஏற்படும். அந்த இருக்கிற இந்த கட்டடங்கள்லாம் அழிஞ்சிட்டு வேற வேற மாளிகைகள்லாம் உருவாகும். அந்த மாதிரி மாற்றங்கள் தான் ஏற்படும். ஆனா ஒரேடியா தண்ணிக்குள்ளெல்லாம் போகாது. ஆதிசநாதன தேவி தேவதை தர்மம் ஒரு காலத்துல இருந்தது. மனிதர்கள் பிற்காலத்தில் ஆதிசநாதன இந்து தர்மம்ட்டு சொல்லிட்டாங்க. பாருங்க, அத துவாபர யுகத்துல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா தர்மத்தின் பேரை மாத்திட்டாங்க. ஆதிசநாதன இந்து தர்மம்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா தேவதைன்னு எப்படி சொல்லிக்கிறது? ஏன்னா லட்சணம் அந்த மாதிரி இல்லைல்ல. அதனால இந்து தர்மம்னு மாத்திக்கிட்டாங்கன்றாரு பாபா. உண்மையில் ஆரம்பத்தில் இந்து தர்மமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. ஆரம்பத்துல இந்துன்னு ஒரு பேரே கிடையாதுன்றார் பாபா. தேவி தேவதைகள் தான் இருந்தாங்க. ஐரோப்பாவில் இருப்பவர்கள் தன்னை கிறிஸ்தவர்கள் என சொல்றாங்க, ஐரோப்பிய மதம் என கூறுவதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. எங்கேயாவது பாபா எப்படி எல்லாம் புரிய, ஐரோப்பியால இருக்கிறவங்கள வந்து கிறிஸ்துவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அங்க இருக்கிறவங்க கிறிஸ்தவ தர்மத்தை சேர்ந்தவங்க தான். அங்க இருக்கிறவங்கள அந்த ஐரோப்பாவை பேரை வச்சு, கண்டத்தின் பேரை வச்சு ஐரோப்பிய மதம்ட்டு சொல்ல மாட்டாங்க இல்லையா? இந்து மதம் நீங்க சொல்ற மாதிரி ஐரோப்பிய மதம்னு அங்க சொல்றது இல்லை இல்லையா? இங்கு இந்துஸ்தானில் வசிப்பவர்கள் தன்னை இந்து மதத்தினர் என கூறுகின்றனர். ஆனா இங்க என்னன்னு மாத்திக்கிட்டாங்கன்னா, இந்தியாவை வந்து இந்துஸ்தான்ட்டு பிரிட்டிஷ்காரங்க மாத்திட்டு ஹிந்து மதம் அப்படின்ட்டு மாத்திட்டாங்க. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க வச்ச பேர் தான் சொல்றாரு. எந்த தேவதா தர்மம் சிரேஷ்டமாக இருந்ததோ அதே தர்மம் 84 பிறகுகளில் வந்து
தாழ்ந்த தர்மமாகிவிட்டதுன்னு சொல்றாரு. ஒரு காலத்துல தங்க குருவியா இருந்த பாரதம், அங்க தேவி தேவதைகள் வாழ்ந்தாங்க, சிரேஷ்டமாக இருந்தது. அந்த தர்மம் தான் இப்ப நம்ம இறங்கி இறங்கி வந்து நம்மளோட கர்மம் கெட்டு தர்மம் கெட்டு இப்படி தாழ்ந்த தர்மம் ஆகிடுச்சுன்றாரு. இந்து தர்மம் வேல்யூவே இல்லாம போயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்றாரு. தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களே இங்கு வருவார்கள். ஆனா இங்க சென்டருக்கு வந்து ஞானம் கேட்கறவங்க கண்டிப்பா தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான் வருவாங்க. அப்ப எந்த தர்மத்துல இருந்து வருவாங்க? இந்துன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அந்த தர்மத்துல இருக்கிறவங்க தான் வருவாங்க. அவங்க தேவதை தர்மமா ஆவாங்க. நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் நமது தர்மத்தை சேர்ந்தவர்கள் இல்லைன்னா பொருளாகும். இப்ப பாபா சொல்ற ஞானம் இதெல்லாம் இதுல நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா அவங்க தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் இல்லைன்னா பொருளாகும்ட்டு பாபா சொல்றாரு. அவங்கள விட்டுடுங்க, அவங்களுக்கெல்லாம் போய் போய் ஞானம் சொல்லாதீங்க. யார் கேட்குறாங்களோ யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும் புரிய வைங்க. மற்றவங்களாம் சொல்ல வேணும்னு அவசியமே இல்லை. அவர்கள் இங்கு வந்து அமர்ந்தாலும் அவர்களுக்கு எதுவுமே புரியாதுன்றாரு. யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்க வந்து சென்ட்ரல் என்னதான் ஞானம் கேட்டாலும் புரியாதுன்றாரு. அங்க பிரஜைகளில் கூட குறைந்த பதவி தான் அவங்க அடைவாங்க. சிலர் வருவாங்க வந்து ஏதோ கேட்பாங்க, கேட்டாலும் அங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. சொர்க்கத்துல பிரஜைகள்லயும் இந்த ஏழை பிரஜைகள்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி சாதாரண பதவி தான் அடைவாங்கன்றார். அனைவரும் சுகம் சாந்தியை விரும்புறாங்க, அது சத்தியுகத்தில் தான் கிடைக்கும்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது இந்த கலியுகத்துல போய் நம்ம ஜாலியா இருக்கணும் அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? ஏதோ இந்த உலகமே ஒரு நரகம் மாதிரி இருக்கு. இங்க கல்லு மாதிரி புத்தி உடையவங்க தான் இருக்கிறாங்க, யாருமே நல்லவங்க கிடையாது. இங்க போய் சுகமா சாந்தியா வாழணும்ட்டு விரும்புறாங்க. ஆனா அது சொர்க்கத்துலதான் கிடைக்குன்னு பாபா சொல்றாரு. அனைவரும் சுகதாமத்திற்கு செல்ல முடியாது, ஆனா எல்லாராலையும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கணும்ல. அந்த அளவுக்கு ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா பாபா நினைக்கணும். எதுவும் செய்யாம சொர்க்கத்துக்கு எப்படி போக முடியாது? முதல் இந்த ஞானத்தை நம்பணும், அவங்கதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அனைத்து தர்மத்தினரும் அவரவர் நேரப்படி தான் வருவாங்கன்றார். எல்லாருமே இந்த ஞானத்தை கேட்பாங்க அவங்கவுங்க டைம் படி வருவாங்க. அது மாதிரி பரந்தாமத்துல இருந்து வரும்போதும் அவங்கவுங்க டைம் படி வந்து நடிப்பாங்க. அநேக தர்மங்கள் இருக்கிறது, மரம் வளர்ச்சி அடைகின்றது, முக்கிய ஆதாரமாக தேவி தேவதா தர்மம் தான் இருக்கிறதுன்றார். நம்மள்ட்ட இருந்து தான் அந்த ஞானம் முழு உலகத்துக்கும் போகுது. அதனால முக்கிய ஆதாரம் தேவி தேவதா தர்மம் தான் சொல்றாரு. பிறகுதான் 3 பிரிவுகள் உருவாகின்றனன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் மற்ற தர்மங்கள்லாம் வருது. சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்பதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. துவாபர யுகத்துல இருந்து புது தர்மம் வெளிப்படுகிறது. சொர்க்கத்துல வெறும் தேவி தேவதா தர்மம் அப்புறம் சத்திரிய தர்மம் தான் உருவாகுது. ஆனா துவாபர யுகத்துல இருந்து தான் புது புது தர்மம் மதம்லாம் வெளிப்படுதுன்றாரு. கிறிஸ்துவ தர்மம், முஸ்லிம் தர்மம், இஸ்லாம தர்மம், புத்த தர்மம், அந்த சீக்கிய தர்மம் எல்லாம் அந்த துவாபர யுகத்துல இருந்து தான் புதுசா வருது. இதைதான் பல்வேறு விதமான மனித உலக மரம் என்று கூறப்படுகிறதுன்றாரு. விராட ரூபம் தனிப்பட்டது, இது பலவிதமான மனித உலக மரமாகும்ட்டு பாபா சொல்றாரு. விதவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன் இது மனித உலக மரம்னா இங்க விதவிதமான மனுஷங்க இருக்கிறாங்க. எத்தனை தர்மங்கள் இருக்கிறது என நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சத்தியுக ஆரம்பத்தில் ஒரே ஒரு தர்மமா தான் இருந்தது, புது உலகமாக அப்ப இருந்தது. பாரதமே பழமையான தோட்டமாக இருந்தது என வெளிநாட்டினரும் அறிந்திருக்கிறாங்க. பழமையான பூந்தோட்டமாக இருந்தது. அதாவது வெளிநாட்டினர் கூட புரிஞ்சுக்கிறாங்களாம், பாரதம் தான் பழமையான ஒரு பூந்தோட்டம், கார்டன் மாதிரி இருந்ததுன்ட்டு. அதாவது பூந்தோட்டம்னா அங்க மலர் மாதிரி இருந்தாங்க மக்கள், ஒரு தோட்டம் மாதிரி இருந்தாங்க, அந்த மாதிரி ஒத்துமையா வாழ்ந்தாங்கன்ட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க. பெரிய செல்வந்த நாடாக இருந்தது. எனவே பாரதத்திற்கு நிறைய ரெஸ்பெக்ட் மரியாதை கிடைக்கிறது. யாரேனும் செல்வந்தர் ஏழையாகிவிட்டால் அவர் மீது இறக்கப்படுவாங்க. பாவம் இந்த பாரதத்திற்கு என்னவாகி விட்டது. அப்ப யாராவது பணக்காரங்களா இருந்து அதாவது கெட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நான் வாழ்ந்து கெட்டாங்கன்ற மாதிரி பணக்காரங்களா இந்த ஏழை ஆயிட்டாங்கன்னா அவங்க மேல இறக்கப்படுவாங்களாம். அந்த மாதிரி இந்த பாரதத்தை பார்த்து எல்லாரும் இறக்கப்படுறாங்கன்றார் பாபா. பாவம் இந்த பாரதத்துக்கு என்னவாகிவிட்டது, இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளதுன்ட்டு பாபா சொல்றார். அனைவரை காட்டிலும் இரக்க மனமுடையவர் ஈஸ்வரர் என சொல்றாங்க. மேலும் அவர் பாரதத்தில் தான் வருகின்றார். எல்லாரோட கருணை கடல் இரக்க மனமுடையவர் ஈஸ்வரன் தான். அவர் பாரதத்தில் தான் வராரு. ஏழைகளின் மீது செல்வந்தர்கள் அவசியம் இறக்கப்படுவார்கள் தானே. இந்த ஏழைகள் மீது பணக்காரவங்க கண்டிப்பா இறக்கப்படுவாங்க தானே. ஏதோ கஷ்டப்படுறாங்களே ஏதோ கொடுத்து உதவுன்ட்டு நினைப்பாங்க தானேன்றாரு. இந்த தந்தை எல்லையற்ற செல்வந்தரா இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம பணக்காரர், நம்ம பாபா உயர்ந்தாலும் உயர்ந்தவராக ஆக்குபவர் அவர் தான். நீங்க யாருடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள் என்ற நஷாவும் போதையும் வேண்டும் சொல்றாரு. இப்ப நான் யாருடைய குழந்தையா ஆயிருக்கிறேன், எனக்கு கடவுளே அவர் யார் தெரியுமா, உலகத்திலே அதாவது உலகத்தெல்லாம் தாண்டி பிரம்மாண்டத்துக்கே எஜமானர், எல்லையற்ற செல்வந்தர், அவருக்கு நான் குழந்தையா இருக்கிறேன், அவரு என்ன தத்தெடுத்துக்கிறார். எவ்வளவு போதம் வேண்டும். ஒரு சாதாரண ஒரு சிறுமி ஒரு சாதாரண கிழிஞ்ச பாவாடையை போட்டுட்டு இருக்குது, அதாவது ஒரு பணக்காரரு தத்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாளிகையில உட்கார வச்சுக்கிறாருன்னா அது எவ்வளவு போதையா இருக்கும். ஆஹா, எனக்கு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு
அப்படின்ட்டு உட்காந்துருக்கும்ல, அந்த மாதிரி இப்ப நமக்கு அது அந்த போதை ஏன் வரலன்றார் பாபா. அது வந்து நீங்க புத்தி மூலமா அதெல்லாம் உணரணுன்றாரு. நீங்க வந்து இந்த இங்க சாதாரணமா வாழற வாழ்க்கை, இப்ப இருக்கிற பணம், இதுதான் நிஜம் நிரந்தரம்னு நினைச்சுக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போயிடும். ஆனா நம்மளை யார் தேர்ந்தெடுத்திருக்காங்க? கடவுளே தேர்ந்தெடுத்திருக்காரு, நமக்கு பாடம் எடுக்கிறாரு. இதைதான் நம்ம கடைசியில எடுத்துட்டு போக போறோம். ஆத்மா வந்து மனசு புத்தியில இந்த பாடத்தை தான், ஞானத்தை தான் எடுத்துட்டு போக போறோம். வேற வெறுங்கையோட தான் எல்லாரும் போவாங்க. நம்ம இந்த ஞானத்தோட போயிட்டு சொர்க்கத்துல பிறந்து மாட மாளிகையில வாழ போறோம். அந்த போதை வந்து இருக்கணும். நாம் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகள், அவரைத்தான் ஜீவன் முக்தியின் வள்ளல், சத்கதி கொடுக்கும் வள்ளல் என சொல்லப்படுகிறது என்றார் பாபா. சத்தியுகத்தில் தான் முதலில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. இங்கு ஜீவன் பந்தனமாக இருக்கிறது. சத்தியுகத்துல உடல்ல இருந்தாலும் அந்த முக்தி அடைஞ்ச நிலை, அதாவது உங்களுக்கு வந்து நீங்க உடல்ல தான் இருப்பீங்க, ஆனா எந்த பந்தனமும் இருக்காது. யாருகிட்டயும் எந்த ஒரு பிரச்சனையோ சண்டையோ எதுவும் இருக்காது. பந்தனம் இருக்காது, பற்று இருக்காது. முக்தி அடைஞ்ச ஸ்டேஜ்ல ஆத்மா வந்து எப்படி பரந்தாமத்துல இருக்குதோ அதே மாதிரியே சத்தியுகத்துல வாழும்போதே முக்தி அடைஞ்ச ஸ்டேஜ்ல வாழ்வீங்க. அங்கதான் ஜீவன் முக்தி கிடைக்கிது. உடம்புல இருந்தாலும் எந்த ஆசையற்ற நிலை, 5 விகாரமும் இல்லாத நிலை. நினைச்சு பாருங்க, எல்லாம் ஒரே வீட்டுல ஒண்ணா சந்தோஷமா இப்ப இருக்க முடியுதா? இப்ப எல்லாரும் ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருந்தா இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தவங்க பிடிக்கிறது இன்னொருத்தவங்க பிடிக்க மாட்டுது. எல்லாரும் ஒத்துமையா ஒண்ணா இருக்கவே முடிய மாட்டுது. அந்த மாதிரி கலியுகம் இருக்குது. ஆனா சொர்க்கத்துல எல்லாரும் வேலைக்காரன் வேலைக்காரி கூட ஒரே மாளிகையில தான் இருப்பாங்க. எல்லாரும் எண்ணங்கள் ஒன்றுபட்டு இருப்பாங்க. அது லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம். அது மாதிரி ஜீவன் முக்தி நிலையில இருப்பாங்க. அங்க எல்லாம் கொட்டி கிடக்கும், யாருக்கும் திருடணும் கூட தோணாது. ஏன்னா எல்லாமே அப்படி கிடக்கும் பொருட்கள்லாம். எதையும் எடுத்துட்டு ஓடிடணும் அப்படிலாம் தோணாது. ஆனா இங்க பாருங்க, ஒரு நகையை வச்சோன்னா அவ்வளவுதான், தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிலையில அங்க கிடையாது. இங்க ஜீவன் பந்தனமாக கர்மதலை இருக்கிறது. இங்க பாருங்க, எல்லாமே ஜீவன் பந்தனமா இருக்குது. பந்தனம் எல்லாரையும் நீங்க போய் பேட்டி எடுத்து பாருங்க, புலம்புவாங்க, ஏன் தான் வாழறேன்னு தெரியல, எனக்கு ஒரே கடுப்பா இருக்கு, எல்லாம் ஒரே டென்ஷனா இருக்கு, வேலைக்கு போகணும், குழந்தைங்கள பாத்துக்கணும், அப்படி இப்படின்னு பந்தனம். அவங்க புத்தியில ஒரே பந்தனம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இங்க பந்தனமா இருக்கு. ஆனா அதே தான் அங்கேயும் இருக்கும். ஆனா அங்க முக்தியா இருக்கும், ஜீவன் முக்தியா இருக்கும். அதை விடுபட்ட ஸ்டேஜ்ல இருக்கும். இங்க வந்து பந்தனம் பந்தனம்னு பற்று பிடிச்சி இழுக்கும். நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. அந்த மாதிரி இங்க இருக்கும். ஆனா அங்க வந்து எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. பாபா எங்களை பந்தனத்துல இருந்து விடுதலை செய்யுங்கள் என பக்தி மார்க்கத்துல கூட அழைக்கிறாங்க. இங்க பக்திக்கே எதுக்கு போறோம்? நம்ம கோயிலுக்கு ஏன் போறோம்னா, கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டுறோம், எங்களை இதெல்லாம் இருந்து விடுபடுங்க, விடுபட வைங்க, இந்த பந்தனத்துல நான் மாட்டிட்டு இருக்கிறேன், எங்கேயாவது போயிடணும் போல இருக்குது, என்னை விட்டா இப்படியே விட்டுருங்க, நான் ஓடிடுறேன், அப்படிதானே சொல்றோம். அப்படிதான் பக்தியில சொல்லியிருந்தோம். இப்போது நீங்கள் அவ்வாறு கூப்பிடுதில்லை. இப்ப நம்ம கூப்பிடுறதில்லை. இப்ப நம்ம கூடவே பாபா இருக்கிறாரு. நம்ம கூப்பிட்டா அவர் வந்துடுறாரு. அதே மாதிரி எல்லாரோடய எப்படி இருக்கணும்ன்றத கூட சொல்லி கொடுக்குறாரு. தந்தை ஞான கடலாக இருக்கின்றார். அவரே உலகத்தின் வரலாறு பூகோளத்தின் சாரத்தை புரிய வைக்கிறார். கடவுள் வந்து ஞானத்தின் கடலா இருக்கிறாரு. அவர் வந்து இந்த எல்லையற்ற உலகத்தின் வரலாறு பூகோளத்தை ஃபுல்லா புரிய வைக்கிறார். மறைஞ்சு போன ஞானத்தெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறாரு. அதாவது ஹிஸ்டரி ஜியாகிரபியில நம்ம 2500 வருஷம் கதை தான் தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அந்த கதையெல்லாம் கடவுளே வந்து சொல்றார். அவரே ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அவர் தன்னை பகவான் என கூறுவதில்லை. நீங்கள் இப்போது தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்மாபிமானி ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம வந்து இந்த தேக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலிருந்து விடுபட்டு ஆத்மான்றத உணரணும். இந்த தேகம் நமக்கு கிடையாது. முழு உலகத்தையும் தனது சரீரத்தையும் கூட இப்ப மறக்க வேண்டும்ன்றாரு. முழு உலகத்தையுமே சன்னியாசம் பண்ணணும். அவங்க சன்னியாசின்ட்டு வீட்டு வாசல விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம முழு உலகத்தையுமே மறந்துடணும். இந்த உடம்ப கூட மறந்துடுங்கன்றார். நீங்க ஆத்மா தனியா தான் வந்தீங்க, தனியா தான் போக போறீங்க. உடம்ப கூட இங்கதான் விட்டு போக போறீங்க. இந்த உடம்ப கூட 24 மணி நேரம் கூட இருக்கிற உடம்பு கூட கூட வராது. கீழே விட்டுட்டு அதை எரிச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க. அதை விட்டுட்டு தான் நம்ம போக போறோம். தனியா வந்தா தனியா தான் போக போறோம். அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு ஆத்மாபிமானி ஆகுங்க. இவரை பகவான் என்று கூறவில்லை, இவர்களை பாப்தாதா என்றுதான் அழைக்கின்றோம்ட்டு பாபா சொல்றாரு. எந்த தந்தையாக இருக்கின்றார். இந்த சமயத்துல நமக்கு அப்பாவா, ஆசிரியரா, சத்குருவா வந்திருக்கிறாரு. அவர் கடவுளே கடவுளே நம்ம ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அவர் அப்பேற்பட்ட ஆள் இல்லை. நமக்கு வந்து நம்ம வேற அவரு வேற அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய அப்பா அவரு. ஆத்மா நம்மளுடைய அப்பா. இது மிகவும் பதீதமான பழைய சரீரமாக இருக்கின்றது. ஆனாலும் மகிமை என்பது ஒருவருக்கு மட்டும்தான்ட்டு பாபா சொல்றாரு. இந்த பிரம்மா பாபாவோட சரீரம் கூட பழைய சரீரமா இருக்குது. இருந்தாலும் அவர் உடம்புல வர்றது சிவபாபா. அவருக்கு தான் மகிமை எல்லாமே. அவரிடத்துல யோகத்தை ஈடுபடுத்தும் மூலமே பாவனமாவீர்கள்ன்றாரு. பாபா நினைச்சாதான் தூய்மையாவீங்க. ஆத்மால இருக்கிற பாவம் போகும். நீங்க நினைக்கலைன்னா பாவமே போகாதுன்றாரு. இல்லை என்றால் ஒருபோதும் பாவனமாக முடியாது. மேலும் கடைசியில் கணக்குகளை முடித்து தண்டனை அடைந்து வீடு திரும்புவார்கள்.
அதாவது இப்போ நீங்கள் பாபா நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிரச்சனைகள், சண்டைகள், நீங்கள் 63 ஜென்மம் பண்ண விக்கிரமங்கள்லாம், பாவம்லாம் போயிடும். இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், எல்லாமே நடக்கும். எல்லாமே நீங்கள் வந்து பாபாவை நினைக்கலன்னா என்னென்ன ட்ராமாவில் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கு வழக்கம் முடிக்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு தலையை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். நீங்கள் பாபா நினைக்கலன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியது வரும். சந்திச்சுட்டு அந்த தண்டனையை அனுபவிச்சு, ஏன்னா நம்ம கொடுத்தது தான் அது எல்லாமே ரிட்டர்ன் வரும். நம்ம ஒருத்தவங்களை திட்டியிருப்போம், நம்ம ஒருத்தவங்களை 10,000 வாங்கிட்டு ஏமாற்றிட்டு விட்டுட்டு வந்திருப்போம், நம்ம ஒருத்தவங்களை போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணியிருப்போம் போன ஜென்மத்தில். அவங்க வந்து இப்போ நமக்கு மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. அதே வேற ஒரு ரூபத்தில் வந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்து நம்ம நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. அப்புறம் யாராவது 10,000 புடின்னு போயிட்டு நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம செஞ்ச பாவம் தான், நம்ம ஏற்கனவே பண்ணது. அதை திரும்ப கணக்கு வழக்கில் தண்டனை அடைஞ்சு இது இது வந்து சாம்பிள் தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்னென்ன செஞ்சோமோ அந்த மாதிரி விஷயங்கள தண்டனையை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். எப்பன்னா பாபா நினைக்கலன்னா நம்ம தண்டனையை அடைஞ்சு நம்ம வந்து பரந்தாமத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப அனுபவிச்சு வீட்டுக்கு போவீங்க. அதே பாபா நினச்சிங்கன்னா உங்களுக்கு பாவம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் எதையுமே அனுபவிக்க வேண்டியதில்லை. அப்படியே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக பாபா நினைவுல இருந்து சரீரம் விட்டுட்டு நீங்கள் போகலாம். பாபா நினைக்காம இருந்தால் தான் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதாக வரும். பக்தி மார்க்கத்தில் நாமே அதுவாக ஆகின்றோம் என்ற மந்திரத்தை கேட்டு வந்தீர்கள். பக்தி மார்க்கத்தில் அம்சோ சோகம்னு சொன்னாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிறாங்க, நானே கடவுள்னு சொல்கிறாங்க. நாம் ஆத்மாவிலிருந்து பரமாத்மாவாக, பரமாத்மாவிலிருந்து ஆத்மாவாக ஆகின்றோம் என்ற மந்திரம் பரமாத்மாவிடம் நமது கவனத்தை திசை திருப்புவதாகுன்றார். இந்த பக்தியில தப்பு தப்பா சொல்லிட்டாங்கன்றார் பாபா. நானே கடவுள்ன்ட்டு சொல்லிட்டாங்க, அது வந்து கடவுள்கிட்ட இருந்து நம்மள புத்தியை திசை திருப்புதுன்னு சொல்றாரு. குழந்தைகளே, பரமாத்மாவிலிருந்து ஆத்மாவாக ஆகின்றோம் என்று கூறுவது மிகவும் தவறானதாகும்ட்டு பாபா சொல்றாரு. நான் வேற நீங்க வேற, நீங்க பிறப்பிறப்புல வரீங்க, நான் பிறப்பிறப்புல வர்றதில்ல. என்னோட சக்தி தனி, நான் சர்வ சக்திவான். நீங்க சக்தி இழந்துட்டீங்க, எப்படி நீங்க வந்து நானாக முடியும்? இதெல்லாம் தவறுன்றார். இப்பொழுது குழந்தைகளுக்கு பல்வேறு குலங்களை பற்றிய ரகசியமும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிராமணர்ல இருந்து தேவாத்மாவாக ஆவதற்காக இப்ப முயற்சி செய்கின்றோம்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது மனுஷன் வந்து தேவதை ஆகிறோம், அதுதான் ஹம்சோ சோகம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நானே கடவுள்ன்ட்டாங்க. மனுஷன் வந்து தேவதை ஆக முடியும், மனிதன் என்பவன் தெய்வமாகலான்ட்டு பாட்டு கூட பாடியிருக்காங்க. பிறகு நாம் தேவாத்மாவிலிருந்து சத்திரியராக ஆவோம்ட்டு பாபா சொல்றாரு. நாம் இவ்வாறு 84 பிறவிகள் எடுக்கின்றோம். எந்தெந்த குலங்களில் வருகின்றோம் என்பது யாருக்குமே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம எத்தனை பிறவி எடுத்துக்கிறோம், எந்தெந்த குலத்துல மாறி மாறி வந்திருக்கிறோன்றது, ஏன்னா மறுபிறவி தானே எடுக்கிறோம், எடுத்து எத்தனை பிறவி வந்திருக்கிறோன்றது யாருக்குமே தெரியாதுன்றார். நாம் இப்போது பிராமணராக இருக்கின்றோம். பாபாவை பிராமணர் என்று கூற முடியாது என்று நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. நம்ம இப்ப பிகேவா இருக்கிறோம், ஆனா பாபாவை பிகேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் மட்டுமே எல்லா குலங்களிலும் வரீங்கன்றாரு. இப்போது பிராமண தர்மத்தில் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்ப நம்ம வந்து பிகேவா நம்மள கடவுள் தத்தெடுத்திருக்கிறாரு. சிவபாபா மூலமாக பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீங்க. நிராகாரமான ஆத்மாக்கள் உண்மையாகவே ஈஸ்வரிய குலத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் அறிந்துள்ளீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மாக்கள் அனைவரும் நிராகாரமான உலகத்தை சேர்ந்தவர்கள். நம்ம எல்லாருமே மேல இருந்து தான் வந்தோம், பரந்தாமத்துல புள்ளியா தான் இருந்தோம். பிறகு சாக்கார உலகத்தில் வருகின்றனர். நடிப்பதற்காக வர வேண்டியதாக இருக்கு. இந்த உலகமே ஒரு நாடகம் மேடை. இங்கெல்லாம் நம்ம எல்லாம் நடிகர்கள். புள்ளியா இருந்து நம்ம கீழே வந்து சரீரம் என்ற ஆடை எடுத்து நடிக்கிறோம், ட்ரெஸ் போட்டு நடிக்கிறோம். எப்படி அந்த நடிகர்கள் வீட்டுல இருந்து வந்து வேற ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு நடிக்கிறாங்க, அந்த மாதிரி நம்மளும் வந்து பரந்தாமத்துல இருந்து வந்து இங்க ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நடிச்சிருக்கிறோம். 84 ட்ரெஸ் போட்டு நடிச்சிருக்கோம், இது கடைசி ட்ரெஸ். அங்கிருந்து வந்து தேவதா குலத்துல 8 பிறவிகள் எடுக்கிறீங்க. பிறகு பாபா எப்படி நம்ம வந்தோன்ற கதையை சொல்றாரு. மேல இருந்து வந்து தேவதை குலத்துல 8 பிறவி எடுக்கிறோம். பிறகு சத்திரிய குலத்துல, வைசிய குலத்துல 12 பிறவி எடுக்கிறீங்க. நீங்கள் இத்தனை பிறவிகள் தேவி குலத்திலும் பிறகு சத்திரிய குலத்துல இத்தனை பிறவிகளும் எடுப்பதை தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். இது 84 பிறவிகளின் சக்கரமாகும்ட்டு பாபா சொல்றாரு. உங்களை தவிர இந்த ஞானம் வேற யாருக்குமே கிடைக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பிகேஸ் தவிர இது வேற யாரும் காதால கேட்கவே மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. நம்பினா தானே கேட்கறதுக்கு, நம்பாதவங்க கேட்க மாட்டாங்க. அதனால இந்த ஞானம் உங்களை பிகேஸ் மட்டும்தான் கிடைக்கும், அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் மட்டுமே இங்கு வருவார்கள்ன்றாரு. ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது வந்து லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம். ஆரம்ப காலத்துல லட்சுமி நாராயணன், அதுக்கப்புறம் ராமர் சீதை, அவங்களுடைய ராஜ்யம் வந்து இப்போ உருவாகிட்டு இருக்குது. இது கண்ணுக்கு தெரியாம உருவாகிட்டு இருக்குது. இது யாருக்குமே முழு உலகத்துக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது. இது கடவுள் குப்தமா பண்ணிட்டு இருக்கிறாரு. சிலர் ராஜா ராணியாகவும் ஆகிறாங்க, சிலர் பிரஜையாகவும் ஆவார்கள்ன்றாரு. இந்த முரளி தான், இதே முரளி தான் படிக்கிறாங்க.
பல வகையான குழந்தைகளை பாபா தத்தெடுக்கிறார். தத்தெடுத்து அவங்களுக்கு இந்த முரளி எடுக்கிறாரு. இந்த 4 பேஜ் முரளி தான் எல்லாரும் படிச்சாலும் இதே முரளியை படிச்சவங்க தான் ராஜா ராணியாவும் ஆகிறாங்க. சிலர் பிரஜையாவும் ஆவார்கள். சூரிய வம்சத்தின் 1வது 2வது லட்சுமி நாராயணர் என்று இவ்வாறு 8 வம்சங்கள் தொடரும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ போனவொடனே சொர்க்கத்துல லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன், அதுக்கப்புறம் 2வது லட்சுமி நாராயணன், அப்புறம் 3வது லட்சுமி நாராயணன், இந்த மாதிரி 8 வம்சம் தொடரும்ன்றாரு. பிறகு சத்திரிய வம்சத்திலும் 1வது ராமர் சீதை, 2வது ராமர் சீதை, 3வது ராமர் சீதை என்ற வம்சங்கள் தொடரும்ன்றாரு. இவை அனைத்தையும் தந்தை புரிய வைக்கிறார். இப்ப இது சொர்க்கத்துல என்ன நடக்குதுன்றத கடவுள் சொல்றாரு, நமக்கு தெரியாது. ஆனா நம்ம தான் அங்க நடிச்சுட்டு வந்தோம். ஆனா நமக்கு ஞாபகம் இல்லை. ஆனா கடவுள் அங்க வரவே இல்லை. அவர் சொல்றாரு, அவர் மேல இருந்து பார்த்துட்டு சொல்றாரு, ஞான கடல் இங்கு வரும்போது பக்தி முடிவடைகின்றது. என்னைக்கு ஞானம் பிறக்குதோ புத்தியில, அதோட பக்தி முடிஞ்சிடும். ஞானம் இல்லைன்னா தான் பக்தி தொடர்ந்துட்டே இருக்கும். கடவுளே புரிஞ்சிக்கலனா தான் பக்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஞான கடல் வந்துட்டாருன்னா பக்தி முடிவடைகிறதுன்றாரு. இரவு முடிந்து பகல் வருகின்றது. அந்த இரவுனா பக்தி, பக்தி முடிஞ்சு ஞானம் பிறக்குது, பகல் வருதுன்றாரு. இந்த உலகத்தில் எந்த விதமான அலைக்கழிப்பும் ஏற்படாது, ஓய்வாக இருக்கும்னு சொல்றாரு. எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது அந்த உலகத்துல. சொர்க்கத்துல அங்க அலைக்கழிப்பு எதுவும் இருக்காது, ஓய்வா இருப்பாங்க, எந்த குழப்பமும் இருக்காது. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது. பக்தி முடியும் நேரத்தில் தந்தை வராரு. அனைவரும் அவசியம் வீடு திரும்ப வேண்டும்ன்றார். இப்ப பக்தி முடிய போது இப்ப பாக்குறோம் இல்லையா, எத்தனை கோயில்கள், இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் அழிஞ்சிட்டு ஞானம் வந்து ஞானத்தினுடைய பலன் வந்து சத்தியுகத்துல கிடைக்கும் போது அங்க கோயிலே இருக்காது. ஏன்னா வீடே கோயில் மாதிரிதான் இருக்கும். ஏன்னா பக்தி முடிஞ்சிருது இல்லையா. பக்தி முடியும் நேரத்தில் தந்தை வராரு. அனைவரும் அவசியம் வீடு திரும்ப வேண்டும்ன்றாரு. பிறகு எல்லாருமே நீங்க வந்தாலும் வரலிட்டுனாலும் கடவுள் உடம்ப விட்டு கூட்டுட்டு போயிடுவார் எல்லாரையும் பரந்தாமத்துக்கு. பிறகு வரிசைப்படி இறங்கி வருவார்கள். அப்புறம் 1000 கோடியோ 800 கோடியோ ஆத்மாக்களோ எல்லாம் பரந்தாமத்துல இருப்பாங்க. நம்ம 1 by 1 அப்புறம் இறங்கி நடிக்க வருவோம். கிறிஸ்து வந்தவுடன் அவருடைய தர்மத்தை சேர்ந்தவனும் வந்து கொண்டே இருப்பார்கள். நம்ம வந்து ஆரம்பத்துல நடிக்க வருவோம். அது மாதிரி துவாபரயுகத்துல இருந்து ஒவ்வொரு மதமா அவங்க வந்து மத ஸ்தாபகர் வருவாங்க. அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுவாங்க, தர்ம ஸ்தாபகர். அப்புறம் அந்த தர்மம் உருவாகும். அப்புறம் அந்த தர்மத்துக்கு ஸ்தாபகர் வந்த பிறகுதான் அந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் வந்துகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி கிறிஸ்து வந்தவுடனே எல்லாரும் வருவாங்க. இப்போது எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க என்று நீங்களே பாருங்க. இப்போ உலகம் ஃபுல்லா கிறிஸ்டின்ஸ் தான். இந்த முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் தான். இந்த வெளிநாடு எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அதாவது இந்துக்களை விட கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ தர்மத்தின் விதையாக இருக்கின்றார். கிறிஸ்துவ தான் வந்து கிறிஸ்துவ தர்மத்தின் விதை. ஏன்னா அவர் போட்ட விதை தான் கிறிஸ்தவர்கள் முளைச்சிருக்கிறாங்க. அவ்வளோ கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர் இப்பயேதான் ஞானத்தை சொல்லியிருப்பாரு. இந்த டைம்ல நான் ஞானத்தை சொல்லிதான் எல்லாரையும் கூட்டு போவாரு. எல்லாரையும் போவாங்க பாபா கூட, பரம்பிதா பரமாத்மா கூட போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது கிறிஸ்து வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க தர்மத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. இந்த தேவதா தர்மத்தின் விதையாக யார் இருக்கிறாங்க? கடவுளே இருக்கிறார். பரம்பிதா பரமாத்மா சிவன் இருக்கின்றார். உங்களுடைய தர்மத்தை பரம்பிதா பரமாத்மா தான் படைக்கின்றார். பாருங்க, கிறிஸ்துவ தர்மம் மற்ற தர்மங்கள்லாம் ஏதோ ஒரு தர்மாத்மா படைக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய தர்மத்தை, இந்த தேவதா தர்மத்தை யார் படைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளே வந்து படைக்கிறார். பரம்பிதா பரமாத்மா படைக்கின்றார். இப்ப எவ்வளவு நம்ம காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம், எங்க தர்ம ஸ்தாபகர் யார் தெரியுமா? கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பிராமண தர்மத்தில் கொண்டு வந்தது யார்? நம்மளை பிகே ஆக்கந்து யாரு? நாடகப்படி நம்ம எப்படி வந்தோம்? எல்லாம் கடவுள் தான். தந்தை உங்களை தத்தெடுத்ததன் மூலம் சின்னஞ்சிறிய பிராமண தர்மம் உருவானதுன்ட்டு பாபா சொல்றாரு. பிராமண தர்மம் மிக உயர்ந்ததாக மகிமை செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது விராட ரூப சித்திரத்தில் அடையாளமாக குடுமி காட்டப்பட்டிருக்கிறது. பிறகு கீழே பார்த்தால் சரீரம் வளர்ந்து கொண்டே செல்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இதெல்லாம் விராட ரூபத்தை பத்தி சொல்றாரு. இவை அனைத்தையும் தந்தை மட்டுமே வந்து நமக்கு புரிய வைக்கிறார். எந்த தந்தை கல்யாணக்காரியாக இருக்கிறாரோ அவரே பாரதத்துக்கு நன்மை செய்யறாரு. மிகவும் அதிகமான நன்மை குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே செய்கின்றார். ஏன்னா நம்ம தானே அவர் சொல்ற ஞானத்தை ஃபுல்லா எடுக்கிறோம். குருவி மாதிரி, குருவி வந்து ஞான கடலே குடிச்சிச்சா. அந்த மாதிரி நமக்கு தான் நிறைய நன்மை செய்யறார். ஆக நீங்கள் இதன் மூலம் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து என்னவாக ஆகுறீங்கன்னா பாருங்கள். பெக்கர் டு பிரின்ஸ் ஆகிறோம் இல்லையா. பிச்சைக்கார நிலையில இருந்து ராஜாவா ஆக்குறாரு பாருங்கள்ன்றாரு. அதாவது நீங்கள் அமரலோகத்துல எஜமானராக ஆகுறீங்க. இப்ப இந்த பிறவில நீங்க இந்த படிப்பை முடிச்சுட்டு அடுத்த பிறவில போயிட்டு
சொர்க்கத்துல எஜமானராக ஆகிறீங்க. இப்போது நீங்கள் காம விகாரத்தின் மீது வெற்றி பெறுகின்றீர்கள் என்று பாபா சொல்றாரு. அங்கு திடீர் மரணமும் ஏற்படாது, இறந்து போவதற்கான விஷயமே கிடையாது சொர்க்கத்துலன்றார். இங்கெல்லாம் திடீர்னு ஆக்சிடென்ட், திடீர்னு ஹார்ட் அட்டாக், அங்கெல்லாம் அப்படி கிடையாது. மற்றபடி உடல் என்ற சட்டையை மாற்ற வேண்டும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. இருந்தாலும் அங்க வந்து மரணம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. அந்த ஒரே உடல்லே கிருஷ்ணர் கடைசி வரைக்கும் நடிச்சிருப்பாரு, அப்படிலாம் கிடையாது. அவருக்கும் வயசாகும். அந்த உடலை விட்டு 150 வருடம் தான் ஆயுள். அந்த 150 வருஷம் கழிச்சு அந்த உடலை வந்து பாம்பு தோலை உரிக்குது இல்லையா, அந்த மாதிரி சட்டையை மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அழலாம் மாட்டாங்க. பாம்பு எவ்வாறு ஒரு சட்டையை கழட்டி விட்டு இன்னொன்றை எடுப்பது போல அங்க நடக்கும்ன்றாரு. இங்கும் கூட நீங்கள் இந்த பழைய உடல் என்ற சட்டையை விட்டுவிட்டு புதிய உலகத்தில் புதிய உடலை அடைவீர்கள். அந்த சம்ஸ்காரம் இப்பவே நம்ம உருவாக்கிட்டு போயிடுவோம். இங்கேயே நம்ம இந்த உடலை எல்லாருமே சுய விருப்பத்தோடு கடைசியில காட்சி கிடைக்கும் நமக்கெல்லாம். இந்த உடல்ல போய் போய் நம்ம அடைய போறோம்ட்டு காட்சி கிடைக்கும். அப்ப சுயமா இந்த சட்டையை நம்ம விட்டுட்டு நம்ம புது உலகத்துல போயிட்டு புதிய உடலை அடைவீர்கள்ன்றார். சத்தியுகமானது மலர் தோட்டம் என அழைக்கப்படுகிறது. அங்க யாரும் வேண்டாத வார்த்தைகளை பேச மாட்டாங்க. சொர்க்கம் வந்து மலர் தோட்டம்ன்றார். அங்க எந்த ஒரு வேண்டாத வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. இங்கு தீய சகவாசம் இருக்கிறது. இங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாயாவோட தான் நட்பு, மாயாவுடைய சகவாசம் இருப்பதால் இதன் பெயர் கொடிய நரகமாகும்ன்றார். தெரியும், தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே செய்வாங்க. அத மாதிரி மாயாவோட சகவாசம் வச்சுட்டு இருப்பாங்க. இது கொடிய நரகம்ன்றாரு. பழைய இடமாகி விட்டால் முனிசிபாலிட்டியை சேர்ந்தவர்கள் இந்த இடத்தை காலி செய்ய வைக்கிறாங்க. இந்த உலகம் பழைய நிலையை அடையும் போது நான் வருகின்றேன் என தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றாரு, ஒரு பழைய இடம் ஆயிடுச்சுன்னா முனிசிபாலிட்டியில என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்த நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகம் இப்ப பழசாயிடுச்சுன்றார் பாபா. காலி பண்ண வைக்கிறதுக்காக பாபா வராரு. ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கின்றது. அப்போது ராஜயோகம் கற்றுத்தரப்படுகின்றதுன்றாரு. பக்தியில் இப்படிப்பட்ட பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமில்லை. பக்தியில நம்ம மட்டும் கோயிலுக்கு போவோம், அங்க போய் சாமி அந்தந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம். அது கற்சிலையில் அந்த யார் அவங்கன்னு கூட தெரியாது. நம்ம மாட்டோம் தலை வணங்கிட்டு பூஜை ஒரு 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 கற்பூரம் ஏற்றிட்டு விளக்கேற்றிட்டு வீட்டுக்கு வந்து பழையபடி இருப்போம் இல்லையா. எந்த ஒரு அமைதியும் அங்கே, அதாவது கோயிலில் மட்டும் அமைதி இருக்கும், வீட்டுக்கு வந்து அமைதி இருக்காது. போயிடும், பழையபடி இருப்போம். பழையபடி அந்த 5 விகாரத்தில் போயிட்டு எல்லாருக்கும் துக்கம் கொடுத்துட்டு நம்ம செய்யறது ரைட்டுன்னே பேசிட்டு இருப்போம், ராங்குன்னே புரிஞ்சுக்க மாட்டோம், யாரையும் நிம்மதியாக விட மாட்டோம். அந்த மாதிரி தான் பக்தியில் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம ஞானத்தின் மூலம் நமக்கு சத்கதி கிடைக்குது. இங்க ராஜயோகம் சொல்லி கொடுக்குறாரு. எங்க இருந்தாலும் அவரை நினைச்சு நம்ம சுகக்கடலா, மாஸ்டர் சுகக்கடலா நம்ம மாத்துறாரு. அங்க எந்த அளவு தானம் புண்ணியம் செய்யறாங்களோ அந்த அளவு அல்பகால சுகம் கிடைக்குது. ஆனா பக்தியில ஒண்ணு நடக்கும், என்னன்னா நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான பலன் கிடைச்சிடும், அடுத்த பிறவில கிடைச்சிடும். தானம் புண்ணியம் செய்யறாங்கன்னா அடுத்த பிறவில சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாம இருப்பாங்க. சன்னியாசிகள் ராஜாக்களுக்கும் வைராக்கியத்தை ஏற்படுத்தினார்கள். அதாவது இந்த உலகத்தின் சுகம் காக்க எச்சத்திற்கு சமம் என சொன்னாங்க. துவாபரயுக ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்டிங்க தெரியல, சன்னியாச தர்மம் உருவாச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே ராஜாக்களுக்கு கூட வைராக்கிய, அவங்க எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க இல்லையா, அது மாதிரி ராஜாக்களுக்கும் புரிய வச்சாங்க. இந்த உலகத்தினுடைய சுகம் வந்து காக்கை எச்சத்திற்கு சமம் தானே, அது உண்மைதான். அது என்ன இதுல இந்த சுகம் என்னைக்குமே நிலைக்காது இல்லையா. அந்த அந்த மரணம் வர வரைக்கும் நம்ம எதோனாலும் இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம். ஆனா மரணம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய சுகம்லாம் ஒண்ணும் இல்ல, காக்கை எச்சத்திற்கு சமன்ட்டு சொன்னாங்க. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு எல்லையற்ற வைராக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக கற்றுத்தரப்படுகின்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த உலகம் பழைய உலகம், எனவே சுகமான உலகத்தை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இந்த உலகம் பழசாயிடுச்சு இல்லையா, நீங்க ஏன் இதை நினைவு செய்றீங்க, சுடுகாடா இருக்குல்ல, எங்க பார்த்தாலும் ஒரே நெருப்பு கொளுத்தி விட்டு எரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கறிக்கட்டையா கிடக்குது எல்லா இடமும், ஒண்ணுமே இல்லை இந்த உலகம். ஒரு தீப்பட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, சுடுகாடு மாதிரி இருக்குது. இதை ஏன் நினைவு செய்றீங்க, இதெல்லாம் அழகாவா இருக்கு. எனவே சுகமான உலகத்தை நினைவு செய்யுங்க, நீங்க வந்து சொர்க்கத்தை நினைவு செய்யுங்க, பிறகு சாந்தி தாமம் சென்று இங்க மீண்டும் வர வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இங்க நம்ம பாபாவை மட்டும் நினைக்க கூடாது, சொர்க்கத்தையும் இமேஜின் பண்ணணும், சொர்க்கத்தையும் நினைக்கணும். ஏன்னா நம்ம அங்கதான் போக போறோம். ஏன்னா நம்ம வந்து எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னு சொல்லிடுறாங்களே, நம்ம என்ன எண்ணம் உருவாக்குறோமோ அதுதான் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, இதை வாழ்ந்துட்டோம், வாழ்ந்து கெட்டாங்கன்ற மாதிரி நம்ம வாழ்ந்து கெட்டு போயிட்டு இப்ப இந்த கலியுக வாழ்க்கையை முடிச்சிட்டோம். இது முடிஞ்சு நம்ம எப்படி இந்த மரணம் வரும்போது அடுத்த பிறவிக்கு போக போறோம்ல, அடுத்த பிறவி நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை இப்பவே நம்ம எண்ணங்களை உருவாக்கணும். அதுக்குதான் பாபா வந்து சொர்க்கத்தை நினைங்கன்றாரு. சொர்க்கத்தையும் நினைவு பண்ணுங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. அதனாலதான் முரளியில சொல்லிட்டு இருக்காரு, அங்க வந்து கப்பல் கிடையாது, அங்க புஷ்பக விமானம் தான் இருக்கும். அப்ப இப்பவே இமேஜின் பண்ணணும் நம்ம, அதை நான் உட்காந்து பறந்து போறேன்,
அப்படின்னு அந்த புஷ்ப விமானத்தெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணும்போது நம்ம அங்கே போய் உண்மையாலுமே அங்கே நம்மளுடைய ஆத்மால தானாகவே எமர்ஜ் ஆகிடும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, ஏற்கனவே நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அந்த ஆத்மாவில் ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா? அதனால் எல்லாமே அது நம்ம கண் கூட பார்ப்போம். இப்போ வந்து எண்ணங்களால் பார்க்குறது, அங்கே போயிட்டு கண் கூட நம்ம பார்ப்போம், அந்த ஸ்தூல கண்ணாலே பார்ப்போம். இப்போ இந்த உலகம் பழைய உலகம், எனவே சுகமான உலகத்தை நினைவு செய்யுங்கள்ன்றார். பிறகு சாந்திதாம் போயிட்டு நம்ம திரும்ப வரணும், திரும்ப வந்து நடிக்கணும். தில்வாடா கோயில் உண்மையாகவே இந்த நேரத்திற்கான நினைவு சின்னமாகுன்ட்டு பாபா சொல்றாரு. தில்வாடா கோயில் மதுபனில் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா கீழே எல்லாரும் தபசியா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது கண்களை திறந்து தபசியா பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய பிரம்மகுமாரிகள் தானே அப்படி பண்ணுறோம், கண்ணை திறந்து யோகா பண்ணுறோம். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சொர்க்கம், அதாவது எல்லாம் கருப்பு கலராக சிலை இருக்கும், அப்புறம் வெள்ளை கலராகவும் இருக்கும். கருப்பாக இருந்து வெள்ளையாகணுன்ற மாதிரி அதுவும் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே எல்லாரும் தபசியா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மேலே வந்து அந்த விட்டத்தில் வந்து சொர்க்கத்தை காமிச்சிருப்பாங்க. அதாவது இப்படி நம்ம தபசியா பண்ணி இப்படி சொர்க்கத்துக்கு போகிறோன்ட்டு, சொர்க்கத்தை அவ்வாறு தான் காட்ட முடியும். அப்போ சொர்க்கத்தை கொண்டு போய் நம்ம அதே இடத்துல சொர்க்கம் வரும். அதாவது எங்கே நம்ம தபசியா பண்ணுறோமோ அதே இடத்துல தான் சொர்க்கம் வரும்ன்றதை எப்படி காட்ட முடியும்? அதனால மேலே காட்டியிருக்கிறாங்க. மேலே வந்து காட்டியிருக்காங்கன்னு சொல்றாரு. மனிதர்கள் இருந்தால் சொர்க்கம் சென்று விட்டதாக சொல்றாங்க. மனிதங்க யாரா இறந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சொர்க்கம் மேலே இருப்பதாக புரிந்துள்ளனர்ன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் மேலே அவ்வாறு சொர்க்கம் இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. மனிதர்கள் செத்துட்டா என்ன சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, ஆனால் சொர்க்கம் மேலே இருக்குன்னு நினச்சிட்டாங்க, ஆனால் மேலெல்லாம் சொர்க்கம் இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. பாரதமே சொர்க்கமாகவும் பிறகு நரகமாகவும் ஆகின்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. இதே பாரத பூமி தான் சொர்க்கமாகவும் பிறகு நரகமாகவும் ஆகுதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த தில்வாடா கோயில் மிக சரியான நினைவு சின்னமாகும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த கோயில் அனைத்தும் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டதாகும்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் அந்த தில்வாடா கோயில்லாம் எப்போ உருவாச்சுன்னா துவாபரயுகத்துல இருந்து தான். அது ஜெயினர்கள் வந்து உருவாக்குனதுதான் சொல்றாரு. சொர்க்கத்தில் பக்தி நடைபெறுவதில்லை, அங்கே மிகவும் சுகம் நிறைந்து இருக்கும். முதல் 2 யுகம் வந்து பக்தி கிடையாது, வெறும் சுகம்தான் இருக்கும்ன்றாரு. இந்த அனைத்து ரகசியங்களையும் தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். அனைவருடைய பெயரும் மாறி வரும்ன்றாரு. ஆனால் சிவபாபாவின் பெயர் மாறுவதில்லை. கிருஷ்ணரா பிறக்கிறாருன்னா அந்த பிறவில ஒரு பேர் கிருஷ்ணர், அடுத்த பிறவில ஒரு பேர் வேற, ராமர் சீதைன்னு மாறுது. அப்புறம் துவாபரயுகத்துல விக்ரமாதித்ய மகாராஜா, அப்படியே ராஜராஜ சோழன், அப்படியே மாறிட்டே வருது இல்லையா? அப்படியே நம்மளுடைய 84 பேரும் பேர் மாறுது. ஆனா சிவபாபா கடவுள் இருக்காருல்ல, அவரோட பேரு மாறுறதே இல்லைன்றாரு. சிவன் தான் என்னைக்குமே அவரோட பேரு. ஏனென்றால் அவருக்கு என்று சரீரம் ஏதும் இல்லை. சரீரம் இருந்தால் தானே பேர் வைப்பாங்க, சரீரமே இல்லாதவங்களுக்கு எப்படி பேர் வைப்பாங்க? ஆனாலும் சரீரம் இல்லாமல் எவ்வாறு படிப்பிக்க முடியும்? இருந்தாலும் நான் உடம்புல வந்துதான் உங்களுக்கு பாடம் சொல்லித்தர வேண்டியதா இருக்கு. ஏன்னா எனக்கு வாயால தானே பாடம் சொல்லித்தர முடியும். அதனால பசு வாயின்னு சொல்லுவாங்க, அதான் பிரம்மா வாய் மூலமா நமக்கு சொல்லித்தராரு. தூண்டுதல் மூலமாக எந்த விஷயமும் ஏற்படுவதில்லை. தூண்டுதல் என்றால் சிந்தனை என்பதாகன்ட்டு பாபா சொல்றாரு. மேலே இருந்து கொண்டு தூண்டுதல் செய்வதன் மூலம் இங்கு வந்து சேரும் என்பதற்கான விஷயம்லாம் இல்லை என்றாரு. அதாவது தூண்டுதல் மூலமா தான் சிந்தனை செய்யறது அப்படிலாம் கிடையாதுன்றாரு. மேல இருந்துகிட்டே அப்படியே ஜீபூபா போட்டெல்லாம் உலகத்தை மாற்ற முடியாதுன்றாரு. எந்த குழந்தைகள் தந்தையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ, முழு நம்பிக்கை இல்லையோ, அவர்களுடைய புத்தியில் நினைவு கூட நிலையாக இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. யார் கடவுளை சரியா புரிஞ்சிக்கல, முழுசா நம்பிக்கை இல்லையோ அவங்க பாபாவை நினைக்க முடியாதுன்றாரு. நமக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் நினைவை யாரை நோக்கி செய்வார்கள்ன்றாரு. தந்தையின் நினைவு மூலமாகவே உங்களுடைய பாவங்கள் அழியும். அவரை நினைச்சாதான் பாவம் அழியும். பல பிறவிகளாக லிங்க ரூபத்தில் நினைவு செய்து வந்தனர். இது பரமாத்மாவின் அடையாள சின்னம் என புரிந்து வந்தனர். ஆனால் துவாபரக ஸ்டார்டிங்ல இருந்து லிங்கத்தை அமைச்சு அதை தான் கடவுள் நினச்சி வழிபட்டு வந்தாங்க. அவருடைய அடையாள சின்னம் லிங்கம்ன்ட்டு நினச்சிட்டாங்க. அவர் ஆனால் நிராகாரமாக இருக்கிறாரு. சாக்கார ரூபம் அவருக்கு கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அவருக்கு வந்து ரூபம்லாம் கிடையாது, அவர் கீழே வந்து பிறக்கிறதே கிடையாது, அவருக்கு ஒரு உடம்பே கிடையாது. அதனால்தான் லிங்க வடிவில் வழிபடுறோம். ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு. ஆத்மா எப்படி புள்ளியா கண்ணால பார்க்க முடியாது, அது மாதிரி பரமாத்மாவும் புள்ளியா கண்ணால பார்க்க முடியாது. ஆனாலும் நான் இயற்கை ஆதாரமாக எடுத்தாக வேண்டும் என தந்தை சொல்றாரு. இல்லையென்றால் உங்களுக்கு உலகத்தின் கால சக்கரத்தின் ரகசியத்தை எவ்வாறு புரிய வைக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு.
நான் இங்க வந்துதான் ஆகணும். இந்த 5 தத்துவங்களால் ஆன உடலுக்கு ஆதாரத்தை எடுத்துதான் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்ல முடியுன்றாரு. இதுதான் ஆன்மீக ஞானம். ஆத்மாக்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கின்றது. இந்த ஞானத்தை ஒரு தந்தையால் மட்டுமே கொடுக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த ஞானத்தை ஒரு ஒரு கடவுளால மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். எல்லா ஆத்மாக்களுக்கும் நடிப்பதற்கான பங்கு கிடைத்திருக்கிறது. மறுபிறவிகள் எடுத்தாக வேண்டும்ன்றார். இப்ப நமக்கெல்லாம் நடிப்பதற்கான பார்ட் கிடைச்சிருக்கு. நம்ம கண்டிப்பா மறுபிறவை எடுத்து எடுத்து நடிச்சே ஆகணும்ன்றார். பரந்தாமத்திற்கு இடையில் யாரும் செல்ல முடியாது. இப்ப நடுவுல எனக்கு பிடிக்கல, நான் இப்பயே மோட்சம் அடையணும், எனக்கு மறுபிறவே வேணாம், நான் பரந்தாமத்துக்கு போகணும் அப்படின்னா போக முடியாது. ஒரு தடவை நடிக்க வந்துட்டோம்னா திரும்ப கடைசியா தான் அவரே கூட்டு போகும்போது தான் போக முடியும். அது வரைக்கும் யாரும் போக முடியாது. ஜோதியோட ஜோதி கலந்துட்டாரு, அதெல்லாம் மோட்சம் அடைஞ்சிட்டாரு, அதெல்லாம் தப்பு. சாமியார்கள்லாம் யாரும் போல, எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. அதனாலதான் பாப்புலேஷன் ஏகிட்டே இருக்கு. எல்லாரும் பறந்தாம போயிருந்தா பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கும் இல்லையா. மோட்சம் யாருக்கும் கிடையாதுன்றாரு. கிடைக்காது. முதல் நம்பரில் முழு உலகிற்கு எஜமானராக ஆனவரே பாருங்க. யாருன்னா முதல் நம்பர்ல முழு உலகத்துக்கும் எஜமானர் ஆனவர் கிருஷ்ணர். ஃபர்ஸ்ட் நம்பர்ல போய் கிருஷ்ணர் முழு உலகத்துக்கே எஜமானர் ஆனார். அவரே முதலில் 84 பிறகுகளில் சுற்றி வராருன்னும் போது அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம். கடைசியாதான் அவரே போய் ஆகணும். அவர் இப்ப போய் சம்பூர்ணம் ஆனாலும் அவர் சூட்சும லோகத்துலதான் இருக்கிறாரு, ஒன்னும் போல பரந்தாமத்துக்கு. அப்ப அவரே 84 பிறவில சுற்றி வராரு. காலச்சக்கரத்தில் அவசியம் நம்மளும் சுற்றி வர வேண்டும்ன்றாரு. மோட்சம் கிடைக்கும் என மனிதர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆக எத்தனை வழிமுறைகள் இருக்கின்றன. இந்த உலகம் இப்போது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பாப்புலேஷன் அதிகமாயிட்டு தான் இருக்கு இல்லையா. அதனால இடையில் யாரும் திரும்பி செல்லவில்லைன்ட்டு பாபா புரிய வைக்கிறாரு. இதெல்லாம் என்ன சொல்றாரு, நான் யாரும் இப்ப பாப்புலேஷன் கம்மியா இருந்தாதான் எல்லாம் பரந்தாமத்துக்கு போயிருக்க முடியும். பாப்புலேஷன் அதிகமாயிட்டு போகுதுன்னா அப்ப யாரும் போகலன்றாரு. 84 பிறவிகளின் கதையை தந்தை மட்டுமே இப்ப சொல்றாரு. குழந்தைகள், நீங்கள் படித்து பிறருக்கு கற்பிக்க வேண்டும். நாமளும் படிச்சு மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். இந்த ஆன்மீக ஞானம் உங்களை தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது. ஆனா பிகேஸ் தவிர வேற யாராலும் இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் நமக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. கலசத்தை மாதா ஸ்தலில் தான் வைக்கிறார். சூத்திரர்களால் தேவதைகளால் கூட கொடுக்க முடியாதுன்றாரு. எந்த ஒரு கலியுகவாசியோ இல்ல சொர்க்கவாசியோ இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. பிகே சங்கமேகவாசிங்க தான் கொடுக்க முடியுன்றாரு. சத்தியுகத்தில் துர்க்கதி என்பதே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல எந்த துர்க்கதின்னு பேரே கிடையாது. நான் தேவையில்லாம பிறந்துட்டேன், எங்க அம்மா அப்பாவுக்கு பாரமா இருக்கிறேன், நான் பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. துர்க்கதி அடைஞ்சவங்க நாங்க யாருமே கிடையாது. எனவே ஞானம் கிடைப்பதற்கான அவசியமே இல்லைன்றாரு. அங்க ஞானம்னா தேவையில்ல. சத்கதி அடைவதற்காக இந்த ஞானம் இப்ப தேவைப்படுகின்றது. சத்கதி கொடுக்கும் வள்ளல், காப்பாற்றுபவர் மற்றும் வழிகாட்டியாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமேன்ட்டு பாபா சொல்றார். கடவுளால மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். விஷ நதியில விழுந்தவங்களை தூக்குறவருக்கு அதிகாரம் இருக்குது. அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா கடவுளுக்கு மட்டும்தான். எல்லா தர்மத்திலையும் அவரை தான் காமிச்சிருக்கிறாங்க. காட்ஃபாதர் சொல்றாங்க, அல்லான்னு சொல்றாங்க, எல்லாம் அவரு தான். நினைவு யாத்திரை செய்யாமல் யாராலும் தூய்மையாக முடியாதுன்ட்டு பாபா சொல்றார். பிறகு தண்டனை அடைய வேண்டியிருக்கும். பாபா நினைக்கலன்னா உங்களால தூய்மையாக முடியாது. பிகேஸுக்கே இது எச்சரிக்கை தான். நீங்க பாபா நினைக்கலன்னா தூய்மையாக முடியாது. அப்புறம் நீங்க இங்கேயே இருந்து தண்டனையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இந்த வெயில் மழை எல்லாத்தையும் அதிகமா பார்க்க வேண்டியது இருக்கும். அப்புறம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நீங்க பாபா நினைவுல இருந்து ஆத்மா அபிமானியா இருந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. இதனால் பதவியும் தாழ்ந்து விடுன்றாரு. சரினா விட்டாலும் நம்ம போய் என்ன பண்ண முடியும். நம்ம போயிட்டு தாழ்ந்த பதவி தான் அங்க அடையணும். அனைவருடைய கணக்கு வழக்குகளும் முடிய வேண்டும் அல்லவா. நம்ம என்ன செஞ்சாலும் சரி அதுக்கான கணக்கு வழக்கு கண்டிப்பா முடிச்சுட்டு தான் போயாகணும். அழலாம் முடியாது. அழுதுட்டுலாம் உட்காந்தாலும் கணக்கு வழக்கெல்லாம் முடியாது. எல்லாத்தையும் நம்ம முடிச்சுதான் ஆகணும். என்னெல்லாம் இருக்குதோ நமக்கு இதெல்லாம் தொந்தரவா இருக்குன்னா இதெல்லாம் நம்ம பண்ண கர்ம கணக்கு தான். ஏற்கனவே பண்ணி உருவாக்கினது தான் நம்ம இப்ப உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதை தான் முடிச்சிட்டு இருக்கிறோம். எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம போயாகணுன்றாரு. ஆனா முடிச்சிட்டோம்னா அந்த ஒரு செகண்ட் கூட நம்ம அந்த உடல்ல இருக்க மாட்டோம், போயிட்டே இருப்போம். உங்களுக்கு உங்களை பற்றிய விஷயங்களை மட்டும் புரிய வைக்கப்படுகிறது. மற்ற தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவசியமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு நம்மளை பத்தி விஷயங்களை தான் பாபா சொல்றாரு. அதாவது இந்து தர்மன்றவங்க தான் ஆதி சனாதன தேவதா தர்மம். நீங்க எப்பொழுது நடிக்க வந்தீங்க, நீங்க 84 பேர் எடுக்கிறீங்கன்னு நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்றாரு. நீங்க அடுத்த தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதை கேட்டுட்டு போய் அவங்கள போய் குழப்பிட்டு இருக்காதீங்கன்றாரு. அவங்களுக்கே ஞானம் வேணும்னா அவங்களே கேட்பாங்க. அவங்க யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நமக்கு தேவையானதை மட்டும் புரிய வச்சோன்னா போதும். அவசியம் இல்லாததான் நம்ம புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஞானம் பாரதவாசிகள் மட்டுமே கிடைக்கின்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த ஞானம் நமக்கு தான் கிடைக்குது. பாரத தேசத்தில் தந்தை 3 தர்மங்களை இப்ப படைக்கின்றார்.
அதாவது பிராமண தர்மம், அதுக்கப்புறம் தேவதா தர்மம், சத்திரிய தர்மம், 3 தர்மங்களை படைக்கிறார். இதை ஒரே பாடம் தான் எடுக்கிறாரு. இந்த ஒரே பாடத்தை படிக்கிறவங்க தான் என்னவா ஆகுறாங்க? தேவதையாவும் ஆகுறாங்க, சத்திரியராகவும் ஆகுறாங்க. இப்போது உங்களை சூத்திர தர்மத்திலிருந்து வெளியேற்றி உயர்ந்த குலத்திற்கு அழைத்து செல்கின்றார் என்று பாபா சொல்றாரு. அதுதான் மிகவும் பதித்தமான குலமாகும். இப்போது பாவனமாக்குவதற்காக நீங்கள் பிராமணர்கள் நிமித்தமாக கருவியாக ஆகியிருக்கிறீங்கன்றாரு. இப்போ நம்ம தான் நம்மளை மாற்றி மற்றவங்கள மாற்ற வைக்கிறதுக்கு நம்மளை கருவியாக்கி இருக்கிறாரு. இதனை ருத்ர ஞான யஜ்ஞம் என்று சொல்லப்படுகிறதுன்றாரு சிவபாபா. ருத்ரன் மூலமாக இந்த யாகம் படைக்கப்பட்டது. இந்த எல்லையற்ற யாகத்தில் முழு பழைய உலகம் இப்ப அர்ப்பணமாக வேண்டும். பிறகு புது உலகம் படைக்கப்படும் பாபா சொல்றாரு. பழைய உலகம் முடிஞ்சு போயிடும். நீங்கள் புதிய உலகிற்காக இந்த ஞானத்தை அடையிறீங்க. தேவதைகளின் நிழல் கூட இந்த பழைய உலகத்தில் ஏற்படாதுன்றார். அவங்க நிழல் கூட இந்த உலகத்துல படாதுன்றார். அப்ப எவ்வளோ ஹையஸ்டானவங்க தேவதைகள் பாருங்க. அவங்க அந்த அளவுக்கு தூய்மையானவங்க, பவித்திரமானவங்க. அவங்க இங்க அவங்களுடைய நிழல் கூட படாது. கல்பத்திற்கு முன்பாக யார் இங்கு வந்தார்களோ அவர்களே மீண்டும் இங்க ஞானத்தை அடைவார்கள் என நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. வரிசைப்படி முயற்சியின் ஆதாரத்துல படிப்பாங்க. நீங்க யாரையும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களுக்கு என்ன ஏறுதோ புத்தியில அதை வச்சுதான் படிப்பாங்க. இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு தான். எவ்வளோ ஏறுதோ அவ்வளோதான் மண்டையில ஏறும். நம்ம போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணாலும் யாரும் படிக்க மாட்டாங்க. அதனால வரிசைப்படி முயற்சியின் ஆதாரத்துல தான் அவங்கவுங்க படிப்பாங்க, ஞானத்தை எடுப்பாங்க. எது புரியுமோ அதுதான் அவங்களுக்கு புரியும். நம்ம ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேது, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாம் வரிசை கிரமமா இருக்கிறாங்க. மனிதர்கள் இந்த உலகத்தில் அமைதியை விரும்புறாங்க. ஆத்மாவானது சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது. மனுஷங்க எல்லாமே என்ன நிம்மதியை தான் விரும்புறாங்க. எங்கேயா நிம்மதியா போயிடணும். நிறைய பேர் சொல்றாங்க எல்லாத்தையும் விட்டு கடைச்சிட்டு எங்கேயா ஓடிடலாமா போல இருக்கு, ஒரு அமைதியான இடத்துக்கு போயிடலாம் போல இருக்கு, அப்படித்தானே சொல்றாங்க. மனுஷங்க வாய் திறந்தாலும் வெளி உலகத்திலே கலியுகவாசிகளே அப்படிதான் சொல்றாங்க. ஆத்மாவானது சாந்தி தாமத்தால் வசிக்கக்கூடியது. உண்மையா ஆத்மா அதோட சுய தர்மமே சாந்தி தான். அது வசிக்கிறதே பரந்தாமம் தான். மற்றபடி இந்த உலகத்திலாம் அமைதி எவ்வாறு ஏற்பட முடியும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த நேரம் ஒவ்வொரு வீட்டிலும் அசாந்தி இதா இருக்கு. ராவண ராஜ்யம் அல்லவா, சத்தியுகத்தில் முற்றிலும் அமைதியான ராஜ்யம் நடைபெறும்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல முற்றிலும் அமைதியான ராஜ்யம் நடக்கும். அங்க ஒரு தர்மம் ஒரு மொழி மட்டுமே இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராக்கியம் உடையவராகி தனது சரீரத்தை மறந்து சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். நிச்சய புத்தி உடையவராகி நினைவு யாத்திரை செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், நாமே அதுவாக ஆகின்றோம் என்ற மந்திரத்தின் சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது நாம தேவதையா ஆகிறோம், மனுஷன்ல தேவதையா ஆகிறோம், நாமளே கடவுள் ஆகிறோன்ற சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறுன்றாரு. இப்போது பிராமணர்ல தேவதையாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் இதனுடைய சரியான அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம். உள்முக நோக்கு அபியாசத்தின் மூலம் அலௌகிக பாஷையை புரிந்து கொள்ளக்கூடிய சதா வெற்றி நிறைந்தவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. உள்நோக்கு முகமா இருந்து தான் யார், நான் ஆத்மா என்ற அந்த அபியாசத்தின் மூலம் அலௌகிக பாஷையை புரிஞ்சுக்கோங்க. பாபா என்ன சொல்ல வராரு, டச்சிங்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய சதா வெற்றி நேர்ந்தவர் ஆகுக. குழந்தைகள், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உள்முக நோக்கு என்ற இனிய அமைதி சுரூபத்தில் நிலைத்து கொண்டே செல்கிறீர்களோ, அதாவது நான் உடம்பு இல்லை, நான் நெற்றி பூர்வத்துல ஆத்மா நெற்றி புருவ மத்தியில உட்காந்துருக்கிறேன், அந்த இடத்துல சேர் போட்டு உட்காந்துருக்கேன் சிம்மாசனத்துல, நான் இந்த உடம்பு இல்லை, நான் அங்க நெற்றியில தான் இருக்கிறேன். அந்த உள்முக நோக்கா இருந்த அந்த அமைதி சுரூபத்துல நிலைச்சிட்டே போனீங்கன்னா அவ்வளவு கண்களின் பாஷை, பாவனையின் பாஷை மற்றும் சங்கல்பத்தின் பாஷையை சகஜமாக புரிந்து கொண்டே செல்வீர்கள். உங்களால கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும், பாவனையை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும் இவங்க யாரு, எப்படி உலகத்துல இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்க. இப்ப எல்லாம் எப்படின்னா எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. நம்ம எப்படி இருக்கிறோம்னா அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யறது பிடிக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யறது பிடிக்க மாட்டுது. அவங்க ஏதோ ஒண்ணு நினைக்கிறாங்க, அவங்கள யாரையுமே புரிஞ்சிக்க முடியல, அவங்க எண்ணத்துல என்னதான் நினைக்கிறாங்கன்ட்டு. அதெல்லாம் நீங்க உள்நோக்கு முகமா ஆத்ம உணர்வுல இருந்து அமைதி சொருபத்துல இருக்கும்போது யாரை பார்த்து என்னன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ உங்களால புரிஞ்சிக்க முடியும். கண்களின் பாஷை, பாவனின் பாஷை, சங்கல்பத்தின் பாஷை சகஜமாக புரிஞ்சுட்டே போவீங்க. இந்த 3 விதமான பாஷை ஆன்மீக யோக வாழ்க்கையின் பாஷை ஆகும்ட்டு சொல்றாரு. இந்த அலௌகிக பாஷை மிகவும் சக்திசாலி ஆகும். இந்த பாஷை தான் ரொம்ப சக்திசாலி.
அப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி யார் வராங்களோ அவங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும். அவங்க கண்ணை பார்த்தே புரிஞ்சுக்க முடியும், பாவனையை பார்த்தே புரிஞ்சுக்க முடியும், அவங்க எண்ணங்களின் பாஷையை கூட உங்களால படிக்க முடியும். சமயத்தின்படி இந்த 3 வித பாஷை மூலமாகத்தான் சகஜமாக வெற்றி கிடைக்கும். அப்ப டைம் வர வர டைம் ஆக ஆக இந்த பாஷையின் மூலம் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். எதிர வர்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம். அவங்க தண்ணி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், சாப்பாடை போடுவோம். டென்ஷன் ஆயிடுவாங்க, நான் தண்ணி கேட்டேன் நீங்க எதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. அப்படிதான் ஞானத்துல எந்த பாயிண்ட் வேணுமோ அதை தான் சொல்லணும். சும்மா தேவையில்லாம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு பிடிக்காது. யாருக்கு எது தேவையோ அதை தான் கொடுக்கணும். ஒருத்தவங்க அமைதிக்காக வந்திருப்பாங்க, அவங்களுக்கு அமைதி சக்தி கொடுத்தாலே போதும், அதுலயே அவங்க சந்தோஷம் அடைஞ்சு போயிடுவாங்க. அவங்க ஞானத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி யாருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்யும் போது இந்த 3 வித பாஷை மூலமாக தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு நம்ம உள்முக பயிற்சி பண்ணணும். எனவே இப்போது ஆன்மீக பாஷையின் அபியாசி ஆகுங்கள்ன்ட்டு சொல்றாரு. ஆன்மீக பாஷைன்றது எண்ணத்தை படிக்கிறது, கண்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறது, பாவனை மூலமா தெரிஞ்சுக்கிறது. எப்படின்னா நம்ம உள்நோக்கு முகமா இருந்து நம்ம அமைதி இனிமையான சைலன்ஸ் சொரூபத்துல போயிடணும். ஸ்வீட் சைலன்ஸ் அந்த சொரூபத்துல போகும்போது தான் அடுத்தவங்களுக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரிய வரும். ஸ்லோகன்: நீங்கள் எவ்வளவு லேசாக இருக்கிறீங்களோ, எவ்வளோ லைட்டா நம்ம ஆயிடுறோமோ, ஃபரிஸ்தா மாதிரி அப்படியே மனசு லேசா இருக்கு, பாரமே இல்லை, மனசு ஃப்ரீயா இருக்கு, எப்ப கூப்பிட்டாலும் போயிடுவேன், எந்த ஒரு பாரமும் இல்லை, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை, எந்த ஒரு சூதுவாது இல்லை, எந்த ஒரு மறைவும் இல்லை, யாருக்கிட்டையும் எந்த ஒரு மறைக்கிறது, யார்கிட்டயாவது ஏமாத்துறது இது பண்றது எதுவும் இல்லைன்னா தான் நம்மளால லேசா இருக்க முடியும். எந்த ஒரு பூலோகத்துல எந்த ஒரு சம்பந்தமும் நமக்கு இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல, யாரையும் எந்த குழிப்பறிக்கல, யாருக்கும் ஏமாத்தல, எந்த ஒரு இதுவும் நம்ம செய்யல அப்படின்னா நம்ம ரொம்ப லேசா இருப்போம், பறப்போம். அப்ப மனசுல எந்த ஒரு பாரமும் இல்லை இல்லையா, ரொம்ப லேசா இருப்போம். அவ்வளோ லேசா இருக்கும்போது பாபா உங்களை கண்களின் இமையில் வைத்து கொண்டு கூடவே ஓட்டி செல்வார். அந்த மாதிரி நீங்க இருக்கும்போது தான் பாப் சமானா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாபா உங்களை கண்ணுல உட்கார வச்சு கூடவே கூட்டிட்டு போயிடுவாராம். நம்ம அந்த மாதிரி லேசா இருந்தோம்னா பரந்தாமத்துக்கு கூட்டு போயிடுவாராம். அவ்யக்த இஷாரா: சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள். இப்போதைய சமயம் உலக நன்மை செய்வதற்கான சகஜ சாதனம் தனது சிரேஷ்ட சங்கல்பத்தின் ஒருமுகத்தன்மை ஆகும். இப்போ உலகத்துக்கே நன்மை செய்யறதுக்கான சாதனம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணத்தை ஒருமுகப்படுத்தணும். எண்ணம் வந்து கிளீனாக இருக்கணும். இதன் மூலம் தான் அனைத்து ஆத்மாக்களின் அலைந்து கொண்டுள்ள புத்தியை ஒருமுகப்படுத்த முடியும். இப்போ நம்ம வந்து ஒருமுகப்பட்டுட்டோம்னா சுற்றிலும் இருக்கிற நிறைய ஆத்மாக்கள் எல்லாருடைய புத்தியும் அலைஞ்சிட்டு இருக்குது. அந்த ஆத்மாக்களுடைய புத்தியை ஒருமுகப்படுத்த முடியும். உலகின் அனைத்து ஆத்மாக்களும் விசேஷமாக இந்த விருப்பம் தான் வைக்கிறாங்க. அலைந்து கொண்டுள்ள புத்தியை ஒருமுகப்பட வேண்டும் மற்றும் மனம் சஞ்சலத்தன்மையிலிருந்து ஒருமுகப்பட்டு விட வேண்டும்ட்டு விரும்புறாங்க. இப்ப நம்மளே நிறைய பார்ப்போம், என்ன சொல்லுவாங்கன்னா, என் மனசு விடாம பேசி ஏதோ எண்ணத்தை உருவாகிட்டே இருக்குது, நைட்டு தூங்கினா கூட தூக்கம் வர மாட்டேது, ஏதாவது எண்ணம் வந்து நீ என்ன இப்படி ஆயிடுவோ, நீ இப்படி ஆயிடுவோ, அப்படி ஆயிடுவோ, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுமா, அதான் அது மாதிரி மனசு பேசிட்டே இருக்குதா, மனசுல ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குதான், அது மாதிரி புலம்புறாங்க நிறைய பேர். அதாவது அலைஞ்சு கொண்டுள்ள புத்தி, அவங்களுக்கு புத்தி அலையுது, அது வந்து ஒருமுகப்படணும், மனசு சஞ்சலமா இருக்குது, அதெல்லாம் ஒருமுகப்படணும்னு விரும்புறாங்க வெளி உலகத்தினர். இதற்காக ஒருமுகத்தன்மை, அதாவது சதா ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த இது நமக்கு தேவை. இந்த நினைவுடன் ஏக்கரஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான விசேஷ அபியாசம் செய்யுங்கள். ஆனா அவங்களுக்கு அந்த சக்தி இல்லை, அவங்களால ஒருமுகப்படுத்தக்கூடிய மெடிடேஷன் அவங்க செஞ்சாதானே ஒருமுகப்படுத்த முடியும். அவங்களுக்கு மெடிடேஷனும் தெரியாது, ராஜயோகமும் தெரியாது, சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம தான் செய்யணும். நம்ம வந்து ஒரு பாபாவை தவிர வேற யாரும் இல்லை என்ற அந்த ஸ்திதியில இருந்து ஏக்கரஸ்திதியில் நிலைத்திருப்புக்கான விசேஷ அபியாசம் செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி அம்மா, நன்றி பரிவாரம்.